வணக்கம். சற்று முன் கிடைக்கப்பெற்ற ஒரு மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது. அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் அலுவலக பொறுப்புகளை அனைத்தையும் ஓபிஎஸ் அவர்கள்தான் பார்க்க வேண்டும். அவர்தான் 2026 வரை ஒருங்கிணைப்பாளர் என்ற பதவியில் இருக்கிறார். சட்டமன்ற தேர்தல் நெருங்கும் வரை தற்பொழுது ஓபிஎஸ் அவர்கள் தற்பொழுது விடாமுயற்சியாக அதிமுக ஒன்றிணையும் என்றும் அதற்கு ஏற்ப தற்பொழுது தேர்தல் ஆணையமும் ஓபிஎஸ் தான் அதிமுகவின் ஒருங்கிணைப்பாளர், எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பொதுச் செயலாளராக இருந்தாலும் நீதிமன்றத்தில் வழக்கு நடைபெற்று கொண்டிருக்கிறது. வழக்கின் இறுதி தீர்ப்பு எடப்பாடி பழனிசாமிற்கு சாதகமாக வந்தால்தான் அவர் எடுத்த முடிவுகள் செல்லும் என்றும் தற்பொழுது தகவல்களும் வெளியாகியுள்ளது. இந்த ஒரு சூழலில்தான் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதிமுகவின் ஒருங்கிணைப்பாளர் ஓபிஎஸ் கிடையாது என்று தெரிவித்திருந்த நிலையில் அது செல்லாது. அதிமுகவின் ஒருங்கிணைப்பாளர் ஓபிஎஸ் தான். அதிமுகவின் அலுவலக பொறுப்புகளை அவர் பார்க்கலாம், அவருக்கு அதிகாரம் இருக்கிறது என்று தேர்தல் ஆணையமும் தெரிவித்திருக்கிறது. இதனால் என்ன செய்வதென்று தெரியாமல் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதிர்ச்சியடைந்து இருக்கிறார். காரணம், அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தளவிற்கு மறைந்த முதல்வர் ஜெயலலிதா அவர்களுக்கு பிறகு ஓபிஎஸ் அவர்கள்தான் 2 முறை முதல்வராகவும் அவரது மறைவிற்கு பிறகு 3வது முதல்வராகவும் பதவியேற்றார். ஆனால் எடப்பாடி கூவத்தூரில் கூட்டத்தின் பொழுது சசிகலாவின் நம்பிக்கையை பெற்று கடைசியில் சசிகலாவிற்கே துரோகமும் செய்தார். இந்த நிலையில்தான் எடப்பாடி பழனிசாமி அவர்களை நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்று பெரும்பான்மையான அதிமுகவின் தொண்டர்கள் எடப்பாடி பழனிசாமியின் பக்கம் இருந்து விலகியுள்ளார்கள். இதன் காரணமாகவே அதிமுக மக்களவைத் தேர்தலில் மிகப்பெரிய தோல்வியையும் தழுவியது. வருகின்ற சட்டமன்ற தேர்தலை எப்படியாவது எதிர்கொள்ள வேண்டும் என்பதற்காக அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தற்பொழுது மிக அதிக அளவு போட்டியிலும் விமர்சனமும் செய்து வரக்கூடிய நிலையில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சரியான கூட்டணி இல்லாமல் 13 கட்சிகளுடன் கூட்டணி வைக்கின்ற திமுகவை எதிர்க்க முடியுமா? அதாவது தேமுதிகவுடனும் எஸ்டிபி கட்சியுடனும் மட்டும்தான் தற்பொழுது அதிமுக கூட்டணி வைத்திருக்கிறது. ஆனால் இன்னும் சரியான பெரிய கட்சிகளுடன் கூட்டணி இல்லாத காரணத்தினால் அதிமுக மிகப்பெரிய தோல்வியின் விளிம்பில்தான் உள்ளது. இதை சமாளிக்க வேண்டும் என்றால் ஒருங்கிணைந்த அதிமுகவாக இருந்தால் எந்த ஒரு கூட்டணியும் தேவையில்லை, தொண்டர்களது நம்பிக்கையுடன் களத்தில் இறங்கலாம் என்று ஓபிஎஸ் அவர்கள் தெரிவித்திருந்தார். தற்பொழுது அவர் நினைத்தபடியே அதிமுகவின் ஒருங்கிணைப்பாளர் ஓபிஎஸ் தான் என்று தேர்தல் ஆணையமும் கூறியிருக்கிறது. இதனால் அவருக்கு புதிய அதிகாரங்களும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதனால் அதிர்ச்சியில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இருப்பதாக செய்திகளும் வெளியாகியுள்ளது.